புள்ள பெத்துக்கவே யோசிக்கிற காலகட்டம் இது. அவங்க டீச்சர், ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை போது, நம்ம வேலை பழுவுல இருக்கோம், சோ நம்மளால பிள்ளைங்களை வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய மட்டுமே பெத்துக்கிறாங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப லேட்டா பெத்துக்கிறாங்க. கட்டில இருந்து ஒண்ணுமே இல்ல, கட்டில இருந்து கீழே விழுந்த பிள்ளைக்கு தலையில அடிபட்டு பிள்ளை வந்து பின்னால மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையாவே மாறிடுச்சு. அவங்க நினைச்சாலும் திரும்ப பிள்ளையே பெற்றுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. இப்ப அவங்க அழுகுறாங்க, நான் இல்ல, நான் போயிட்டேன்னா எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நான் போயிட்டேன்னா என் பிள்ளைய யாரு பாத்துப்பா. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும், அந்த பையனுக்கு 18 வயசுதான் இருக்கும். அந்த தாயும் தகப்பனாரும் இப்ப அழுகுறாங்க. அழுது என்ன புண்ணியம் சொல்லுங்க? நிறைய பேர் எனக்கு ஒரு பிள்ளை போதும், நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு அவ்வளவு ஒர்க் பிரஷர் இருக்கு, நான் எப்படி பெக்க முடியும், நான் எப்படி வளர்க்க முடியும்? இறைவன் சொல்றான், பெக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை, வளர்க்கறத நான் பாத்துக்கிறேன், நீங்க பிள்ளைங்க சிசுல கூட அழிச்சிடாதீங்க அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்றான். நம்ம ஆனா புள்ள பெத்துக்கவே யோசிக்கிற காலகட்டம் இது.